Hello friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கெப்பாசிட்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி சிப்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கெப்பாசிட்டர்ஸை. அது மாதிரி வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி சர்க்கிளில் இது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். இது மாதிரி வேரியஸ் ஃபார்மில் கெப்பாசிட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கெப்பாசிட்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் இருக்குல்ல லாஸ்ட் பிக்சர் அதுதான் கெப்பாசிட்டரோட சிம்பிள். சர்க்யூட்டில் வந்து கெப்பாசிட்டருக்கு இது மாதிரி சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கெப்பாசிட்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர் பண்ணுறது தான் அதோட வேலை. கிட்டத்தட்ட ஒரு பேட்ரி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அப்போனா நம்ம பேட்டரியே யூஸ் பண்ணலாமே, ஏன் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் சர்க்யூட்ஸில் அப்படின்னு யோசிக்கலாம். அதுக்கு மெயின் ரீசன் என்னதுன்னா, பேட்டரியை விட கெப்பாசிட்டரில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஸ்பீடாக இருக்கும். பேட்டரியில் வந்து எலக்ட்ரான் மெல்ல தான் ஃப்ளோ ஆகும். பேட்டரியிலேருந்து சர்க்யூட்க்கு ஃப்ளோ ஆகும்போது, அதுவே கெப்பாசிட்டர்ஸ் வந்து சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ நடக்கும். அப்படி நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் வந்து கெப்பாசிட்டரில் என்ட்ரு ஆகிறத விட லீவ் ஆகிற ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க கெப்பாசிட்டரில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, உள்ளக்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டர்ஸ் 2 மெட்டல் பிளேட்ஸால் மேடாக இருக்கும். இந்த மெட்டல் பிளேட்ஸ் வந்து ஒரு அலுமினியம் அது மாதிரி மெட்டல்ஸால் மேடாக இருக்கும். இந்த மெட்டல் பிளேட்ஸ்க்கு இடையில வந்து ஒரு மீடியம் இருக்கும். அதை வந்து நம்ம டைஎலக்ட்ரிக் மீடியம்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்து நான் கலரில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி வந்து ஒரு மீடியம் இடையில ஃபில் ஆகிருக்கும் மெட்டல் பிளேட்ஸ்க்கு இடையில. இந்த டைஎலக்ட்ரிக் மீடியம் பார்த்திங்கன்னா எப்படி வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு கிளாஸாவோ இல்லாட்டி ஒரு பேப்பராகவோ இருக்கலாம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக தான் இருக்கும். இப்போ மெட்டல் பிளேட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மெட்டல் பிளேட்ஸ்குள்ளே இப்படி சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்ஸில் ஈக்குவல் சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இங்கே வந்து 2 ப்ரோட்டான் 2 எலக்ட்ரான் இருக்குன்னா, இங்கே 2 எலக்ட்ரான் 2 ப்ரோட்டான் 2 மெட்டல்ஸுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மெட்டல்ஸ்லேயுமே சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதே டைஎலக்ட்ரிக்கில் வந்து சார்ஜஸ் இருக்கும், ஆனால் வந்து அது ரேண்டமாக அங்கங்கே வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்படி எலக்ட்ரோட்ஸில் வந்து சார்ஜஸ் ஈக்குவலாக இருக்கிறனால அது வந்து நியூட்ரலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேட்டரியை நம்ம எடுத்து கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த கெப்பாசிட்டரோட. இங்கே ஒரு பேட்டரி வச்சுருக்கேன், அதை வந்து வயர் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ அது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி ட்ராவல் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா. இங்கே இருக்க இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரோடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த நம்ம வந்து ஹோல்னு சொல்லுவோம். அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகேவா. அப்போனா இந்த எலக்ட்ரோட்ஸ் இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரோடில் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது ப்ரோட்டான்ஸாக மாறிடுது. அதே நேரத்தில் இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து செகண்ட் எலக்ட்ரோடை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகி அங்கே இருக்க ஹோல்ஸில் போய் ஃபில் ஆகிக்கிடுது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜோட இந்த எலக்ட்ரான்ஸ் போய் ஃபில் ஆகிக்கிடுது. ஸோ நமக்கு இப்போ என்ன நடக்கும், நம்ம பாசிட்டிவாக இருக்க செகண்ட் எலக்ட்ரோடில் பாசிட்டிவாக இருக்கிற இடத்துலலாம் வந்து எலக்ட்ரான்ஸ் போய் உட்காந்துக்கிடும். நமக்கு ஃபைனலாக கிடைக்கும்போது ஃபஸ்ட் எலக்ட்ரோடு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவாகவும் செகண்ட் எலக்ட்ரோடு வந்து ஃபுல்லாக நெகட்டிவாகவும் கிடைக்கும். இந்த ப்ராசஸை வந்து கெப்பாசிட்டர் சார்ஜிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைஎலக்ட்ரிக்கில் வந்து என்னாகும், ரேண்டமாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் வந்து என்னாகும்னா சார்ஜ் ஆனனால அது வந்து அதோட ஆப்போசிட் போல்ஸோட அட்ராக்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸோட எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கு, அதோட எலக்ட்ரான்ஸோட பாசிட்டிவ் சார்ஜெல்லாம் அட்ராக்ட் ஆகிருக்கு. இதனால இதுக்கு இடையில வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒரு மோட்ரோ, இப்போ நம்ம எல்இடி எடுத்துக்கலாம். எல்இடி ஒரு லைட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. அப்போ என்ன ஆகும்னா, இந்த செகண்ட் எலக்ட்ரோடில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் டுவர்ட்ஸ் ஃபஸ்ட் எலக்ட்ரோடை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி மூவ் ஆகும்போது அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது. அண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் எலக்ட்ரோடில் இருக்கிற
பாசிட்டிவ் சார்ஜில் போய் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. பாசிட்டிவ் சார்ஜுங்கிறனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி அங்கே போய் ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அதே நேரம் இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்த விட்டு நகண்டு வந்துடுறனால அங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இருந்த ஒரு ஸ்டேட், அதாவது நியூட்ரல் ஸ்டேட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும். இந்த ப்ராசஸை தான் நம்ம டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிறத விட டிஸ்சார்ஜ் வந்து சீக்கிரமாகிடுது. இதனால தான் நம்ம பேட்ரிக்கு பதிலாக கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் நம்ம கெப்பாசிட்டர் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட பேட்ரி யூஸ் பண்ணும்போது ஒரு சர்க்கியூட்டில் கெப்பாசிட்டரையும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெப்பாசிட்டர்ஸை நம்ம எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் பார்க்கலாம். இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸுங்கிறனால எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.